ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கிற படம் அப்படின்னு சொல்லும் போது கேள்விகள் கேட்கதான் செய்வேன். ஆனா இன்னைக்கு வந்து நெகட்டிவ் இருக்கிறவங்க தான் வெற்றி பெறுறாங்க. நீங்க கதாநாயகன் என்று சொன்னா நல்லவனாக இருந்தால் மட்டும் கதாநாயகன் இருக்க முடியாது. அவன் என்னென்ன தப்பு பண்றானோ அவன் தான் கதாநாயகன். வில்லன் பிகம்ஸ் ஹீரோ, ஹீரோ பிகம்ஸ் வில்லன் தீஸ் டேஸ். நான் கலை உலகத்தை பற்றி பேசுகிறேன், எடுத்துக்கூடாது. ஏன்னா அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா புஷ்பா 2 வந்து பாவம் அதுல அவர் சென்னை கடத்திட்டு இருக்காரு, அவர் தானே ஹீரோ. ஏன்னா அந்த பாவம் gets beaten till the end is not able to catch him. அந்த மாதிரி இன்னைக்கு காலங்கள் மாறிவிட்டன. ஆனால் எதை நோக்கி போது ஒரு கதை வித்தியாசத்தை தேவைப்படுகிறது. அந்த வித்தியாசத்தை பயன்படுத்துறது தவறு என்று உணர்த்துகின்ற காட்சிகள் வந்து விடுகிறது. அதனால அது டிஸ்கிளைமர் மாதிரி போட்டுருவோம். இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய கலெக்ஷன், 1000 கோடி கலெக்ட் பண்ணோம், 3வது நாளே வெற்றி விழா கொண்டாடுவோம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அண்ட் அடுத்ததா பேசக்கூடியவர் பல 100 திரைப்படங்கள், பல 100 சாதனைகள்னு திரையுலகில நீண்ட நெடிய பயணத்தை கொண்டவரா சார் இருக்காரு. ஒரு சூப்பரான நடிப்பு, அழகான உடல் கட்டமைப்பு, கம்பீரமான குரல்னா இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஒரே ஆள் அப்படின்னா நிச்சயமா நம்ம சாரை தான் சொல்லணும். ஆதியுடைய ஆழத்தை நம்ம பார்க்க முடியாது, தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி சாருடைய வயசையும் நம்ம கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு தான் சொல்லணும். சோ இந்த மாதிரி சாருக்கே உரித்தான பல விஷயங்கள் அப்படின்ட்டு நம்ம நிறைய சொல்லிட்டே போலாம். அண்ட் யங் அண்ட் எனர்ஜெட்டிக் ஹீரோவா இன்னமும் வளம் வந்துட்டு இருக்காரு. அண்ட் எல்லா நடிகர்களுக்குமே இந்த உடலை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இருக்கக்கூடிய முதல் ஒரே இன்ஸ்பிரேஷன் தான் நம்மளுடைய சார் மட்டும்தான். யங் அண்ட் எனர்ஜெட்டிக் ஹீரோ, ஆதி படத்துடைய கதாநாயகன் நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் சரத்குமார் அவர்களை பேசினார். அன்புடன் அழைக்கின்றோம். ஆளி திரைப்பட ட்ரெய்லர் மற்றும் டீசர், பாடல், இந்த காட்சிகளை கண்டுகளிக்க உதவி தந்திருக்கின்ற பத்திரிகை, ஊடக, கலை உலக சகோதரர்களே, சிறப்பு அழைப்பாளர்களே, முன் பேசிய இந்த படக்குழுவினர்களே, இங்கே எல்லாரும் பற்றியும் தொடர்ந்து பேசினால அந்த பேர் வரும்போது நான் பேசுகிறேன். இந்த படம் முதல்ல நமது இயக்குனர் மாதவ ராமதாஸ் சொல்லும் போது, ஏன்னா அவர் மேல்விலாசம் படம் பண்ணியிருந்தார். நீங்க பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. ஒரு கோர்ட் ரூமுக்குள்ளே ஒரு கதையை பண்ணியிருப்பார். ஒரு கோர்ட் மார்ஷல் சம்பந்தப்பட்ட பார்த்து நடிச்ச அந்த படம். அந்த படத்தை நான் பார்த்தேன். அந்த கோர்ட் ரூம் விட்டு அங்க ஒரு ரீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவரு அஜாமன் மாதிரி இருக்கும். சரி இப்ப வெளியே போவார் போல இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த 2 கேரக்டர் உள்ளே நிக்க வச்சு கோர்ட் ரூம்ல பேசிட்டு இருப்பாங்க. So never he went out except ஒரு சின்ன ஒரு ஃபிளாஷ் சொல்றதுக்காக வெளியே போயிருந்தார். இது ஒரு வித்தியாசமான திரைப்படமா நான் பார்த்தேன். அப்ப சுரேஷ் கோபி நடிச்ச அப்போதுக்கு அப்போ அது பார்த்தேன். அது how டாக்டர் how he feels later about the system சொல்லி அந்த சிஸ்டத்துக்குள்ள போனார். இந்த கதை சொல்லும் போதும் இது கம்ப்ளீட்டா அந்த வெசல்ல தான் இருக்கு, அந்த ஷிப்பிங் வெசல்ல, அந்த ஃபிஷிங் போட்லாம். இது வெளியே போகாட்டி கதை எப்படி இருக்கும், இந்த கதையை எப்படி நம்ம கொண்டு போக போறோம், இது கடல்லே முழுமையா எடுக்கணும்னா கூட அதுக்கு பெரிய செட்டு போடணும். இதெல்லாம் எனக்கு முதல் கேள்வியா இருந்தது. இதெல்லாம் நாங்கள் யோசனை பண்ணி வச்சுட்டோம்னு சொன்னார். அங்கேயே அவருடைய டெடிகேஷன் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா ஒரு செட்டு போட்டு அந்த சைஸ் ஆஃப் த போட்டே செட்டு போட்டு இந்த உள்ள எடுக்கிற ஷார்ட்ஸ் எல்லாம் ஹைட்ராலிக்ஸ் கொடுத்து அது ஷேக் கொடுக்கறது எல்லாமே எப்படி தண்ணி ஆடுவோம் அந்த அளவுக்கு ஷேக் கொடுத்து ஒரு டெடிகேஷனோட இந்த படத்தை ஒரு முயற்சி எடுத்திருக்கார். இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான திரைப்படமாக தான் நான் பார்க்கிறேன். ஹரிசாவில் எப்படி பார்த்து இதை வாங்கியிருக்கான்னு எனக்கு தெரியும். இது ஒரு வித்தியாசம் சொல்லும் போது படங்கள் வருதுன்னு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் பார்த்து ஆடல் பாடல் பிரம்மாண்டங்கள் இதெல்லாம் இருக்கும். ஆனா இது ஆடல் பாடல் பிரம்மாண்டங்கள் இருக்குன்னு சொன்னா பிரம்மாண்டமான கதையாக இருக்கும். அந்த கதை வித்தியாசமான கதையாக இருக்கும் எனக்கு தெரியும். ஆனா எந்த அளவுக்கு இது இந்த உள்ள ஆடியன்ஸ் பல விதமான திரைப்படங்களை பார்க்கறாங்க, பல கதைகளை பார்க்கறாங்க, ஓடிடி பிளாட்ஃபார்ம் கதைகள் பார்க்கறாங்க. அவங்களுக்கு கண்டென்ட் நிறைய ஆயிடுச்சு. இப்ப ஷார்ட்ஸ்ல பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ரிங்கு அதான் பார்த்துட்டு இருக்காங்க நினைக்கிறேன்.
முன்னாடி வந்து நாங்க பேசுறது கேட்கறாங்க, ஷார்ட்ஸ் பாக்குறாங்கன்னு தெரியல. ஸோ இந்த அளவுக்கு இப்ப சினிமா கலை எல்லாமே இப்போ ஒரு மொபைல் போன்ல வர ஷார்ட்ஸ் அளவுக்கு வந்துருச்சு. இப்ப நம்ம எதுக்கு நடிக்கிறதுன்னு தெரியல. ஷார்ட்ஸுக்கு நடிக்கிறதா, ரீல்ஸுக்கு நடிக்கிறதா, டெலிவிஷன் நடிக்கிறதா, வெப் சீரிஸ்ல போய் ஓடிடி பிளாட்ஃபார்ம் நடிக்கிறதா, பெரிய திரைப்படம் நடிக்கிறதான்னு ஒரு கன்ஃபியூஷன். எந்த ஒரு கன்ஃபியூஷன் எந்த ஒரு நடிகருக்கும் தேவையில்லை. எதுல நடிச்சாலும் நடிப்பு தான். அதுல எந்த ஒரு மாற்றுக்கும் எனக்கு தெரியல. unless until you bring what you can do to the screen, you are not an actor. So any opportunity to act, நீங்க ஆக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது நான் நினைச்சுக்கிறேன். ஏன்னா காலத்தின் ஓட்டத்தில் என்னதான் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த மாறுதலுக்கு நான் மாறிக்கொள்ள வேண்டியதான், மாற்றம் ஒன்றுதான் மாறாததுன்னு பல தடவை கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ மதுரை ராமதாஸுடைய இந்த வித்தியாசமான திரைப்படம் நான் சொல்லுவேன். அந்த வித்தியாசமான திரைப்படம் வந்து நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தரும் இடத்தில் நீங்க இருக்கீங்க. ஏன்னா வித்தியாசமான கதை சொல்லியிருக்காங்கன்னு சொல்றது அப்ப முக்கியம். இதான் அந்த மாதிரி எடுத்திருக்காங்க, இதான் இப்படிதான் இருந்துச்சுன்னு சொல்றதை விட ஒரு வித்தியாசமான முயற்சி எடுப்பவர்களை வரவேற்பது நம் கடமை என்று தான் நினைக்கின்றேன். இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு பின்னணி இருக்கு அப்படின்னு சொன்னா அது காரணம் வந்து உண்மையிலே என்னுடைய அன்பு சகோதரர் ரசூல் பூக்குட்டி சார் தான். ஏன்னா இது வந்து சவுண்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குற படம். ஏன்னா கடல் எடுக்கும்போது கொச்சின்ல வந்து ஆல்பம் வெளியே போய் தான் எடுத்தோம். அந்த சவுண்டு, டெடிகேஷன் வித் விச் இஸ் ஒர்க்ஸ், அதனால அவருக்கு ஆஸ்கர் கிடைச்சிருக்கு. மேலும் பல ஆஸ்கரை வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அந்த டெடிகேட்டட் ஒர்க், அந்த மைக் எடுத்துக்கிட்டு காலையிலேயே வந்து அந்த சவுண்டு எடுக்கிறதுக்காகவே போறாரு ஒரு டீம் வச்சுக்கிட்டு. எது எப்படி இருக்கணும், அந்த டாக் சவுண்ட் சொன்னாரு, டாகோட பைட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், பைட் பண்ணா எப்படி இருக்கும், அது என்ன மாதிரி இருக்கும் சவுண்டு, கிரவுண்டிங் சவுண்டோட. இது ஒரு ஃபைட் ஒன்று நாய் வந்து அட்டாக் பண்ற ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஐ திங்க் இட் இஸ் பெல்ஜியம் மேரனாய், பெல்ஜியம் மேரனாய் தான் அந்த நடிச்சது இன்னொரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரம் நான் சொல்லும் கூட வந்துட்டு இருக்கனால அதோட ஒரு ஃபைட் வந்து பண்ணியிருப்பாங்க. கதையை சொல்ல வேணாம், அது யாரோட ஃபைட் அப்படின்னா உங்க கூடயான்னு கேட்டா நிச்சயமா என் கூட இல்லை, அது என் கூட சுத்திட்டு இருக்கிறாங்க. யாரை கடிக்குது, யாரை வந்து இது பண்றதுன்னு பார்க்கணும். அண்ட் இது வந்து எடுக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருந்தது யோசனை பண்ணி பாருங்க. ரொம்ப சிறப்பா வந்து அந்த ட்ரெயினர் வண்டர்ஃபுல் ஜாப்னு சொல்லணும். ஏன்னா அதை பார்த்தோம் மெய் சிலுக்க வைத்ததுன்னு சொன்னா அது உச்சம் மிகையாகாது. அப்புறம் ப்ரொடியூசர் சஜித் ஒரு பிளசன்ட் பர்சன். அதாவது இன்னைக்கு வந்து ஹரிசார் சொன்னது மாதிரி இன்னைக்கு திரைப்படங்கள் எடுப்பது என்பது அதை எடுத்து ரிலீஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. பல படங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்ம் வாங்கின பிறகுதான் ரிலீஸ் ஆகும். ஓடிடி பிளாட்ஃபார்ம் நிர்ணயம் செய்த பிறகுதான் அந்த படம் வந்து திரைக்கே வரும் அப்படின்னு சொல்லும்போது நாம் அதை மாற்ற முடியுமா என்று சிந்திக்கிற சூழ்நிலை தான் போயிட்டு இருக்கோம். ஏற்கனவே வேற ஒரு மீட்டிங்ல சொன்னேன், 50 நாட்களுக்கு பிறகு ஓடிடி பிளாட்ஃபார்ம் படத்தை ரிலீஸ் பண்ணா இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்ப்போம் என்ற ஆசை ஆடியன்ஸுக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். நடந்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்ப ஹரி மாதிரி நிறைய பேர் வந்து படங்களை வந்து ரிலீஸ் பண்ண தயாரா இருப்பாங்க. எந்த ஒரு படமும் சரி, நான் நடித்திருக்கும் போது அந்த படத்தை வந்து வெள்ளித்திரையில் காண்பிக்கும் போது அது வந்து ஆடியன்ஸோடு போய் படத்தை திரைப்படத்துல பார்க்கறதா உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரும். ஏன்னா அப்போதான் வரவேற்கிறார்களா இல்லையான்றது தெரியும். ஏன்னா நாடகத்தில் நடிச்சோம்னா அந்த சீன் நடிக்கும் போது கைத்தட்டல் வரும்போது சிறப்பாக நடித்திருக்கிறது என்று தெரியும். ஆனா திரைப்படங்கள் திரையரங்கில் வந்து ரிலீஸ் ஆகும்போதுதான் அங்க வந்து ஆடியன்ஸ் எப்படி ரசிக்கிறாங்க, நீ பின்னாடி தெரியாம உட்காந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அவங்க வந்து சிரிக்கிறாங்க, எந்த இடத்துல சிரிக்க மாட்டேன்றாங்க, நாம சிரிச்ச இடத்துல அவங்க சிரிக்க மாட்டாங்க, நம்ம சிரிப்பே வராத இடத்துல அவங்க சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ ஆடியன்ஸ் மேட்டர் அலாட். ஆனா தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கறது உங்களெல்லாம் நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் இங்க வந்து நவீன் பாடலாசன் அந்த பாட்டை பார்த்துருப்பீங்க. ரொம்ப தத்துரூபா வந்து அந்த பாடல் வரிகள் அவர் சொன்ன மாதிரி இந்த வரிகள் காதுகளுக்கு கேட்பது போல் இருக்கு. அது வந்து எல்லா சவுண்ட் வேர்ட்ஸ்லாம் சூப்பர் சீடிங் தி லிரிக்ஸ். அதுக்கு பாராட்டுக்கள். அதுக்கு எல்லாமே பாராட்டு கொண்ட டைரக்டர், இந்த சவுண்ட் டீம் எல்லாருக்கும் பாராட்டு சொல்லணும். இந்த கேமராமேன் பிரமாணம் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் இங்க வந்து சிறந்த கேரக்டர் வையாபுரி தாமரை அவங்க நடிச்சிருக்காங்க. தத்துவமா வையாபுரி நடிச்சிருக்காரு. தாமரையும் சரி, தாமரை வந்து இங்க சொன்னாங்க, நான் பிக் பாஸ்ல தான் அவங்கள பார்த்தேன். அங்க நல்லா தான் படப்பட நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க. இங்க வந்து பேச தெரியலன்னு சொல்றாங்க. அந்த மேடை ஏறவங்க அப்பதான் தெரியும் மேடை போய் நின்று பேசுறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதனால அந்த மேடை பேச்சு என்பது போக போக
பழக்கப்படும் போது தானாகவே வந்துவிடும். பல மேடைகளை காண இருக்கிறீர்கள் என்று மட்டும் நான் உங்களை பற்றி சொல்ல முடியும். அப்புறம் கமிங் டு இந்திரஜித். இந்திரஜித் வந்து ஒரு சிறந்த கலைஞனாக வருவதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது. டெடிகேட்டட் யங்ஸ்டர் with a passion to act அப்படின்னு சொல்லலாம். அவரை பற்றி சொல்லணும்னா அவர் வந்து வெளிநாட்டில் படிச்சுட்டு இருக்காரு. படிச்சுட்டு இருக்கும்போது லீவ்ல வந்து இந்த படத்தில் நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் நான் டைரக்டரை வந்து பழகி டைரக்டரோட படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ரஷஸ் வந்து டைரக்டர் மாதவ சார் காட்டும் போது there is some glint that வந்து அந்த படத்துல அந்த கேரக்டராவே மாறி இருக்கிறார் என்று தான் சொல்லணும். ஹவு யூ ஷுட் டூ திஸ் கேரக்டர், எவ்வளவு பேஷனா இந்த கதை பண்ணா சிறப்பா இருக்கும்னு நினைச்சு சொல்றார். அண்ட் தேவியாக்கு வந்து என்ன பிளஸ், தேவிக்கு பிளஸ் என்னன்னா தேவி ஆல்ரெடி ஷி இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள். ஏன்னா அவங்க ஃபேமிலியில சிலரும் வந்து முன்னணி கதாநாயகிகளாக இருப்பதை அவர் சொல்ல விரும்பவில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் வராது. காரணம் இவங்களே ஒரு சிறந்த நடிகையாக வருகின்ற வாய்ப்பை பெற்றிருப்பவர். அண்ட் ஒரு அக்ரோபேட்டிக் அது பற்றி தெரியல. அவங்க வந்து ஒரு இங்க வந்து பத்திரிகை சகோதரர்களும் ஊடகங்களும் நீங்க சிறப்பு அழைப்பாளர்களும் நீங்க வந்து தேவிகா வச்சு ஒரு சிறந்த ஒரு ஸ்டண்ட் படத்தை எடுக்கலாம். நீங்க அந்த பாடல் காட்சியில பாத்தீங்கன்னா தெரியல, பின்னாடி சோஃபால இருந்து பல்ட்டி அடிச்சு என் பக்கத்துல வந்து உட்காந்துருப்பாங்க. ஆனா வந்து ஒரு தடவை 2 தடவை மேல பண்ணாதீங்க, கழுத்து வந்து உடைய போகுது. நான் பண்ணி 10 தடவை பண்ணா 10 தடவை பண்றாங்க. அண்ட் பைக்கு போட்டோகிராஃபியில் ஆசை. ஸோ இந்த கலை உலகத்தை ரசிப்பவர் தேவிகா. ஸோ ஷீ காட் a very bright future as representatives. அது மாதிரி ஹரிசாருக்கு நன்றி, அப்புறம் கேரளா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நன்றி, வையாப்பள்ளி கூலிங் கிளாஸ் மாட்டார் எழுதுன்றது தெரியுது. இந்த மாட்டுக்கு அதான் இப்போதான் ஸ்டைல், அதான் ஸ்டைல். இப்போ நம்ம கண்ணு மற்றவங்க தெரிஞ்சக்கூடாது. நம் கண்கள் பேசுவது என்ற காரணத்தினால், கண்கள் என்ன பேசுவது தெரியாத காரணத்தினால் நான் கண்ணாடி அறிந்து கொள்கிறார் என்று நான் நினைக்கின்றேன். இல்லை சார், கடைசியாக தான் சொல்ல முடியும் சார். அவன் இந்த படத்தோட கதாநாயகனே சொல்ல மாதிரி ரஞ்சித் சார், சங்கர் சார், அவங்க நண்பர் சொல்லிட்டேன். இந்த படத்துல முக்கியமா இருக்கீங்க, சந்தோஷப்படுவீங்க. ஏன்னா இந்த காட்சியில அந்த நிக்கில் முருகன் என்ற அன்பு சகோதரர் அவர் வந்து இந்த படத்துல முக்கிய பாத்திரம் வந்து குரல்கள் வந்து வெளியே தான் கேட்டுட்டு இருக்கணும். இந்த படத்தை முதல்ல அவர் குரல் கேட்க வேண்டிய ஒரு சூழல் உருவாயிடுச்சு. இந்த குரலை போய் மேல போட்டாங்களே அப்படின்னு கொஞ்சம் இருந்து கட் பண்ணிடலாமா, அந்த வேலை கட்டி தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் தூக்கி போட முடியாத இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சரி, எப்படி தூக்கி போடாது என்ன பண்றது, தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி காட்சி வருவான்னு பார்த்தேன், மாட்டிச்சு எனக்கு. அது வந்து நல்லா நான் சொன்ன கீழே தெரியாதனமா இமோஷனலா நடிப்பேன், உண்மையில் அடிச்சாலும் அடிப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அதுக்கு தகுந்த ஈடு கொடுத்து என்னை எதிர்த்து பேசுகின்ற வசனங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். அதுவும் மனசுல இருந்ததெல்லாம் பல பேருக்கு இருக்கலாம், இவர் ஏதாச்சும் எதிர்த்து பேசணும் உரைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சினிமாவில் நீங்கள் நடிங்க, அப்போ இந்த காட்சிகளுக்கெல்லாம் நடிக்க முடியும். நடிச்சாரு, என்கிட்ட வந்து எதிர்த்து பேசினாரு, அதுக்கு என்ன விடை கிடைத்தது என்று சொன்னால் மிதித்து அவரை தூக்கி போடுகிற அளவிற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து மிக சந்தோஷம். நீங்க நின்றுங்க, உட்காருங்க, இங்க பாருங்க, லெப்ட்ல பாருங்க, ரைட்ல பாருங்க, வர நீங்க எங்கேயும் பார்க்காத ஒரே நீங்க ரொம்ப சந்தோஷம். ஸோ நிக்கில் வந்து ஒரு பெரிய சப்போர்ட். ஏன்னா கலைவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு இருக்க ஒரே ஒரு ஆள் அவர் தான். ஒரு நாளைக்கு 10 ட்ரெஸ் மாற்றுவார். ட்ரெஸ் மட்டும் மாற்றினா பரவாயில்ல, இல்லை வந்து இதயத்தை மாற்றிடாதீங்கன்னு சொல்ல வந்தேன் நான். நல்ல மனிதன் என்பதை மாற்றி விடாதீர்கள். இந்த வருகை அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் மியூசிக் கிஃப்டாக இருக்கணும், சரி சவுண்ட் வந்து பெரிய முக்கியமான பார்ப்பீங்க. எனக்கு ஒடுக்கப்பட்ட கதாபாத்திரம் நீங்க பார்த்துருப்பீங்க, கிளிம்ஸஸ்ல பார்த்துருப்பீங்க. ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கிற படம் அப்படின்னு சொல்லும் போது கேள்விகள் கேட்கதான் செய்வேன். ஆனா இன்னைக்கு வந்து நெகட்டிவ் இருக்கிறவங்க தான் வெற்றி பெறுறாங்க. நீங்க வந்து கதாநாயகன் என்று சொன்னால் நல்லவனாக இருந்தால் மட்டும் கதாநாயகன் இருக்க முடியாது. அவன் என்னென்ன தப்பு பண்றானோ அவன் தான் கதாநாயகன். வில்லன் பிகம்ஸ் a hero and hero becomes a villain these days. நான் கலை உலகத்தை பற்றி பேசுகிறேன், எடுத்துக்கூடாது. ஏன்னா அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா புஷ்பா 2 வந்து பாவம், அதுல வந்து அவர் வந்து சென்னை கடத்திட்டு இருக்காரு, அவர் தான் ஹீரோ. ஏன்னா அந்த பாவம் ஃபாசில் வந்து கெட்ஸ் பீட்டன் டில் தி எண்ட் இஸ் நாட் ஏபிள் டு கேட்ச் இருக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து காலங்கள் மாறிவிட்டன. ஆனால் எதை நோக்கி போது ஒரு கதை வித்தியாசத்தை தேவைப்படுகிறது. அந்த வித்தியாசத்தை பயன்படுத்துறது தவறு என்று உணர்த்துகின்ற காட்சிகள் வந்து விடுகிறது. அதனால
அது டிஸ்கிளைமர் மாதிரி போட்டுருவோம். இந்த படம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து மிகப்பெரிய கலெக்ஷன் 1000 கோடி கலெக்ட் பண்ணோம், 3வது நாளே வெற்றி விழா கொண்டாடுவோம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கதை, ஒரு சிறந்த இயக்குனர், வித்தியாசமாக சிந்திக்கின்ற ஒரு இயக்குனர் எப்படி மேல் வருஷம் 36 எல்லாம் பண்ணாரோ அதே மாதிரி இந்த படத்தையும் நான் இதுக்குள்ளதான் சார் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்காரு. கதை வெளியே போயிட்டு வந்தாலும் இதுக்குள்ள நடக்கிற இந்த சம்பவம் அண்ட் அதில் நடக்கிற இமோஷன்ஸ் பிட்வீன் மீ அண்ட் இந்திரஜித் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபிலிம், இதில் வந்து கடுமையாக பேசுவதும் சரி, கடுமையாக நடந்து கொள்வதும் சரி, அந்த போட்டில் எடுக்கிறதுக்கு நாங்கள் பட்ட கஷ்டங்கள், அதுக்கப்புறம் அந்த இறுதியில் என்ன நடந்தது வந்து ஒரு இமோஷனலாக வந்து இந்த கதையை வந்து ராம்தாஸ் சார் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டைரக்டர் சார். நீங்கள் வித்தியாசமான படங்களை எடுங்க, do not deviate from what thoughts you have. ஏன்னா அதை டிவியேட் பண்ணாமல் நான் இந்த மாதிரி எடுக்கலாமா, இப்படி வேறு வித்தியாசமாக படம் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கணும் அவசியமே கிடையாது. கீப் யுவர் ஜானர் அண்ட் மேக் இட் மோர் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் கமர்ஷியல். ஏன்னா கமர்ஷியலாக இருந்தால் தான் யூ வில் லுக் பேக் அண்ட் பீப்புள் வில் ஸ்டார்ட் லுக்கிங் அட் யூ. பிகாஸ் ப்ரொடியூசர் அவர் பணம் சம்பாதிக்கணும், டிஸ்ட்ரிபியூட்டர் பணம் சம்பாதிக்கணும். ஸோ இந்த படத்துக்கு வந்து நீங்கள்லாம் வந்து உங்கள் ரிவ்யூஸ், நீங்கள் படம் பாருங்கள். ஒரு வித்தியாசமான முயற்சி, நாங்கள் இதை எதிர்பார்த்து வந்தால் அதெல்லாம் இல்லையே அப்படின்னு நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். எடுத்த முயற்சிக்கு நீங்கள் முன்பதாக உறுதுணையாக இருந்தீர்கள் என்று சொன்னால் இது போன்ற படங்கள் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மீண்டும் உங்கள் அனைவருக்கும், கலைஞர் சகோதரர்களுக்கும், வருகின்ற சிறப்பு படைப்பாளர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், பத்திரிகை சகோதரர்களுக்கும், செல்போன் பிரியர்களுக்கும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும், என்னுடன் வருகை தந்திருக்க தேர்வூட்டிகளுக்கும், என் சகோதரர்களுக்கும், மேடை இருப்பவர்களுக்கும், இங்கே நல்லா கம்பேர் பண்ணிட்டு இருக்க அந்த சகோதரர்களுக்கும் நன்றிகளை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். ஆழி திரைப்படத்துடைய பாடல்கள் ட்ரெய்லர் இன்னைக்கு லான்ச் ஆயிருக்கு. மக்கள் மத்தியில நிச்சயமா நீங்க கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. கூடிய விரைவில் படமும் ரிலீஸ் ஆக இருக்கும். இப்ப நீங்க கொடுத்த அதே சப்போர்ட்டை படம் ரிலீஸ் டைம்லயும் உங்களுக்கு கொடுக்கணும். மக்கள் கிட்ட இந்த படத்தை கொண்டு போய் நீங்க சேர்ப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட நன்றி, வணக்கம். உங்க எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து நாங்க தெரிவிச்சுக்கிறோம். அந்த படக்குழுவினருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ சோ மச். Gracias.